அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தரவரிசை பட்டியல் பாத்தீங்கன்னா 3 முறையில தயாரிக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஒண்ணே தான். தரவரிசை பட்டியல் வெளியிடுறது அந்தந்த காலேஜ் தான் வெளியிடும். சோ முதல் தரவரிசை தமிழ் தரவரிசை பட்டியல். நீங்க தமிழுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா BA தமிழ் இலக்கியம் B.Lit விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா தமிழ்ல 12ஆம் வகுப்புல நீங்க எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்கீங்களோ அதை வச்சு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். ஆங்கில தரவரிசை பட்டியலும் அதே மாதிரி தான். 12ஆம் வகுப்புல ஆங்கிலத்தில் நீங்க பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் ஆங்கில தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். இது பாத்தீங்கன்னா BA ஆங்கிலம் இலக்கிய படிப்பு அதுல சேரத்துக்கு மட்டும் தான் இந்த ஆங்கில தரவரிசை பட்டியல். மத்த கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, பொது தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க. அது எப்படின்னா மீதமுள்ள 4 பாடம், அதாவது தமிழ் இங்கிலீஷை தவிர பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி, காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கவுண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ், இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் தனியா தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க. அது 400 மதிப்பெண்களுக்கு. இது பாத்தீங்கன்னா BA BSc BCom BBA நீங்க எந்த கோர்ஸ் எலிஜிபிளோ அந்த கோர்ஸுக்கு தான் தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க.